வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜூலை மாசம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்க நிலைவாசல்ல இந்த தண்ணீரை மட்டும் நீங்க வச்சாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோயும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். நோய்கள் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படும். அதே மாதிரி உங்க வீட்ல பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும். நாளைய நாள்ல வெறும் தண்ணீரை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை. நாளைக்கு சாயங்காலம் 6:10 நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாசம் 21ஆம் தேதி சாயங்காலம் 4:51 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. இந்த வகையில பார்க்கும்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த பௌர்ணமி திதி இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் சந்திர பகவான் உதயமாக கூடிய நேரத்துல பௌர்ணமி திதி ஆரம்பமாகறனால ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நாளைய நாள் இருக்கு. இப்படி சந்திர பகவான் உதயமாக கூடிய நேரத்துல பௌர்ணமி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகளுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நாளைக்கு நமக்கு இருக்கிறது ஆடி மாசத்தோட பௌர்ணமி. ஆடி மாசம்னாலே தெய்வீக மாசம்னு சொல்லலாம். ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தையுமே எல்லாருமே செய்யலாம். இது குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்காக அந்த பிரச்சனைக்காகங்கிற மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்றதுக்காக இந்த தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க செய்யலாம். பௌர்ணமி நாளே சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்கு உரியது தண்ணீர். இப்படிப்பட்ட தண்ணீரை வச்சு பௌர்ணமி நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேற எந்த விதமான பொருட்களும் தேவை கிடையாது. தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாட்டில எடுத்துக்கோங்க. மூடி இருக்கிற மாதிரி பாட்டிலா நீங்க பார்த்து எடுத்துக்கணும். கண்ணாடி பாட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி கண்ணாடி பாட்டில் இல்ல அப்படின்னு சொல்றவங்க சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரே சமயத்துல எல்லாருக்காகவும் நீங்க செய்யலாம். உங்களுக்கு எத்தனை வேண்டுதல்கள் இருக்கோ அத்தனை பாட்டில நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 வேண்டுதல் இருக்குன்னா 2 பாட்டில எடுத்துக்கோங்க. 3-4 வேண்டுதல் இருக்குன்னா 3-4 வாட்டர் பாட்டில நீங்க எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்படி 3-4 வாட்டர் பாட்டில்லாம் இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 6:30 மேல நைட்டு 12 நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாளை தவற விட்டுட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:30 நைட்டு 12 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு மாசம் பௌர்ணமிக்கும் இதை நீங்க செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். நான் கடந்த 3 வருஷமா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பௌர்ணமி நாட்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அற்புதமான பலன்கள் கிடைக்குது. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதுக்கு பெருசா எந்த ஒரு நேரமும் செலவு செய்ய வேண்டாம். எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. சாதாரணமா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சுதான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அதனால எல்லாராலையும் ஈஸியா இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்கள் எனக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு, நான் செய்யலாமா அக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. நீங்களும் தாராளமா செய்யலாம். அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்ல இருந்து செய்யறது நல்லது.
பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு நாம என்ன கேட்டாலும் அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த தண்ணீர் பரிகாரத்தை நாளைக்கு பௌர்ணமி நாள்ல யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா மன உளைச்சல் இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க பாருங்க. நீங்க எல்லாருமே செய்யலாம். எந்த மன உளைச்சலா இருந்தாலும் சரி, மனசு குழப்பமா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் செய்யலாம். அடுத்த முக்கியமான விஷயம், கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறதுக்கு, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, நீங்க செய்கின்ற வேலையில உங்களுக்கு பெயர் புகழ் பதவி கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல முடியாத வேதனைகள் நிறையவே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க உங்க வீட்ல மேற்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்க வீட்ல மொட்டை மாடி இருந்தாலோ பால்கனி இருந்தாலோ அங்க மேற்கு பார்த்து உட்காரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ உங்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருக்கோ அத்தனை வாட்டர் பாட்டில்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணீரை நிரப்பிக்கோங்க. குடிக்கிற தண்ணீரா பார்த்து நிரப்பிக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டில கையில எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் மூடி இல்லாம ஓபன் பண்ணி உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டில மூடி போட்டு மூடிட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு வாட்டர் பாட்டிலை எடுத்து இன்னொரு வேண்டுதலை இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க கண்ணால அந்த தண்ணிய பாத்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எதிர்மறையான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்த வேண்டாம். நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதா கற்பனை பண்ணி பாருங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் பணவரவு அதிகரிச்சிட்டதா கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப சப்போஸ் எங்கிட்ட 2-3 வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடையாதுங்க, நான் என்ன பண்ணட்டும், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. ஒரே வாட்டர் பாட்டில் தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில திறந்து உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே நீங்க ஒவ்வொரு வேண்டுதலா கற்பனை பண்ணி பாருங்க. முதல் 2 நிமிஷம் ஒரு வேண்டுதல், அடுத்த 2 நிமிஷம் ஒரு வேண்டுதல், இந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வாட்டர் பாட்டில உங்க வீட்ல நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல வச்சிருங்க. இப்போ இந்த தண்ணீரை நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல வைக்கும் போது மூடி போட்டு நல்லா டைட்டா மூடிட்டு அதுக்கப்புறம் வைங்க. மறுநாள் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணீரை எடுத்து நீங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா எந்த வேண்டுதல் யாருக்காக செஞ்சிருந்தீங்களோ அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லுங்க. சப்போஸ் அவங்க இந்த தண்ணீரை குடிக்க மாட்டாங்கன்னா அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த தண்ணீரை நீங்க அவங்களுக்கு தெரியாமையே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணீரை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு 15 நாட்களுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் எப்படியா இருந்தாலும் நமக்கு கெட்டு போக போறது கிடையாது. 15 நாட்களும் முக்கியமா காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த தண்ணீரை குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த தண்ணீரை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, குளிக்கக்கூடிய தண்ணீர்லயும் இந்த தண்ணீரை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைக்கு பௌர்ணமி நாள்ல தண்ணீரை வச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும்
நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.